வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல போக்கோ C61 மொபைல பார்த்தாங்க பார்க்க போறோம். ஃபிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. மொபைல் லான்ச் பண்ணதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ஆனா இந்த மொபைல் ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பி கேட்டா வந்திருக்கு. ஏன்னா அமேசான்ல இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி A3ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அக்ரிஸான டிசைன் ஃபோட்டோல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போன் ரெட்மி சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த போனை தான் அப்படியே காப்பி கேட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வந்து பேரை மட்டும் சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு இந்த வட்டம் பிளிப்கார்ட்ல போக்கோ C61 சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போனுக்கும் இந்த போனுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் டோட்டலா டிஃபர் ஆகுது. ரேம் வேரியன்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இங்க 464GB வேரியன்ட். அதை தவிர்த்து இந்த போன்ல பின்னாடி டிசைன் ஃபேக்டர் ஒன்னா இருந்தாலும் அந்த A3ல பாத்தீங்கன்னா லெதர் டச் பினிஷ்ல இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பாடி பில்ட் 3 கலர் வேரியன்ட்மே கிளாஸ் பாடி பில்ட். சோ இது மட்டும் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் இல்லங்க. இதுல இன்னொரு பெரிய மேஜர் சேஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பிராண்டிங்ல உங்களுக்கு ரெட்மி எடுத்துட்டு போக்கோன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெட்மி பாக்ஸ் இல்லாம போக்கோ பாக்ஸ்ல எல்லோ கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸோட இந்த வட்டம் போக்கோ C61 எடுத்துட்டு வந்திருக்கானே சொல்லலாம். இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். இதுல பாக்ஸ்ல என்ன கண்டென்ட்ல இருக்கு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் போக்கோ C61 பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி போக்கோ C61 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பின் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். அடுத்து இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ்ங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணனே உள்ளுக்குள்ள வேற சாஃப்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு டைப் சி கேபிள் அண்ட் உங்களுக்கு ஒரு 18 வாட், அடுத்து உங்களுக்கு ஒரு 10 வாட் சார்ஜர், யூசர் கரண்ட் வார்னிங் புக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த போக்கோ C61 இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்றேன், இந்த A3க்கும் 61க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுல மேஜர் வித்தியாசம் ரேம் வேரியன்ட் வேற, உங்களுக்கு பின்னாடி டிசைன் ஃபேக்டர் கிளாஸ் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன கலர் வேரியன்ட் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 464GB வேரியன்ட் ஒரு 7500 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஹையர் வேரியண்டா 6/120GB வேரியன்ட் ஒரு 8500 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இந்த A3 கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் கட் வந்திருக்கு பிளிப்கார்ட்ல. A3 கம்பேர் பண்ணும்போது இந்த C61 பிரைஸ் கட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க பிளிப்கார்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இது டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது A3யோட டிசைன் ஃபேக்டர் அப்படியே டிட்டோ தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெரிய ரிங்ஸ் உள்ளுக்குள்ள ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு சூப்பரான ஒரு மேசிவான ரிங்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிங்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே கோட்டிங்காவும் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரைப் அவுட்டா உங்களுக்கு அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல அந்த ரிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டரா இருக்கு. அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா ஏரியாலுமே போக்கோ பிராண்டிங்கோட உங்களுக்கு பிளைனான டிசைன் ஃபேக்டர்ல கிளாஸ் பாடி பில்ட்ல கொண்டு வந்தது மேஜர் பாசிட்டிவா இருக்கு. இந்த மொபைல் பொறுத்தளவு ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கா, முன்னாடி டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3ஆல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு 2024மே வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து பிரைஸ் கட்டுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. இது தவிர்த்து இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, லாவா இது மாதிரி பிராண்டிங் எல்லாம் போட்டீங்கன்னா இதே மாதிரி கிளாஸ் பாடி பில்டோட உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சோட உங்களுக்கு டைனமிக் ஐலாண்டோட விஷயங்கள்லாம் வருது. ஆனா இந்த ரெட்மில இது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ரெட்மி அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ போக்கோ, ரெட்மி எல்லாம் ஒரே பிராண்ட் தான். என்னதே இருந்தாலும் டிசைன் ஃபேக்டர் இன்னைக்கு ரெட்மி தரப்புல இருந்து பார்க்கும்போது ஓவரால் ஒரு குட் டிசைன் ஃபேக்டரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த போக்கோ C61 மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.71 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 90Hz refresh rate, வாட்டர் டாப் நாச்சோட 268 PPI ஓட கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெட்மி A3ல பார்த்த அதே டிஸ்பிளே தான் இந்த போக்கோ C61ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 90Hz இருக்கிறதுனால நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அதை மட்டும் கிடையாது, ஒரு மேஷிவான டிஸ்பிளே, கிட்டத்தட்ட ஒரு 6.7 இன்ச் டிஸ்பிளே. ஓகே, ஒரு 3 இன்ச் சேர்த்து போட்டோம்னா ஒரு டேபா மாறிடும். அதனால என்டர்டைன்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. அது தவிர்த்து டிஸ்பிளேயோட ரீப்ரொடக்ஷன்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட், நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. இங்க ஸ்டோரேஜ் கேப்பபிள் பார்க்கும்போது eMMC 5.1 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB, LPDDR4X, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் டாப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3.4 ஜாக் கொடுத்திருக்காங்க. FM ரேடியோ, ப்ளூடூத் 5.3 அண்ட் வைஃபை சிங்கிள் பேண்ட் சப்போர்ட் அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட போக்கோ C61ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப்
கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 8MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5MP, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரம் செகண்ட்ஸ் வீடியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேமரால ரொம்ப ஆவரேஜான ஒரு செக்மெண்ட் தான் இருக்கு. 50MP கூட வரல, மிகப்பெரிய ஒரு டவுன் கிரேடா இருக்கு. 8MP பிரைமரி சென்சார், இங்க டே லைட்ல குட், நைட் கண்டிஷன்ஸ் நிறைய நாய்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், டே லைட்ல ஓவரால் குட் நாய்ஸஸ் இருக்க செய்து ஓவரால் ஒரு ஆவரேஜான கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் இந்த வட்டம் போக்கோ C61ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல A3ல பார்த்த அதே ப்ராசஸர் மீடியா டெக்கோட ஹீலியோ G36 ஒரு 12 மார்க்கெட்டை கூட கொண்டு வந்திருக்காங்க. 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆவரேஜான ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் கேமிங் விளாடலாமான்னு கேட்டீங்கன்னா விளாடலாம். ஆனா லோ எம்பி கேம்ஸ் விளாண்டுக்கணும், லைக் டெம்பிள் ரன், கேம்டி கிராஷ் இந்த மாதிரி விஷயங்கள் விளாண்டுக்க முடியும். பப்ஜி விளாண்டுக்கிட்டீங்கன்னா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளாண்டுக்கிறதால இந்த ப்ராசஸருக்கு என்னோட ரெக்கமெண்ட். இந்த மாதிரி பப்ஜி மாதிரி விஷயங்கள் இந்த போனை விளாடாதீங்க. மீதி என்டர்டைன்மெண்ட் அண்ட் உங்களுக்கு சோசியல் மீடியாஸ் அண்ட் உங்களுக்கு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட்ஸ் நிறைய வீடியோ பாக்குறவங்களுக்கு நல்ல கன்வேவா இருக்கும். நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு சில ஜிபேஸ் இது மாதிரி விஷயங்கள், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது மாதிரி பண்றவங்களுக்கும் இந்த ப்ராசஸர், இந்த சிப்செட் நல்லாவே பிகி ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ C61 பிளிப்கார்ட்ல ஒரு 3 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேற லான்ச் பண்ணிருக்காங்க. அமேசான்ல பார்த்த A3யோட அதே டிட்டோ ஃபேக்டர் தான். உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் பேட்டரி அண்ட் ப்ராசஸர் முதற்கொண்டு ஒரே போன் தான். ஆனா இந்த போனுக்கும் A3க்கும் இந்த போக்கோ C61ல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி கிளாஸ் பாடி பில்ட்ல போக்கோவும், உங்களுக்கு ரெட்மில லெதர் டைப் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ரெட்மி கம்பேர் பண்ணும்போது போக்கோல பிரைஸ் கட்டோட இருந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB தான். இது வந்து கண் தொடக்கு மாதிரி தான் எனக்கு தெரியுது 4GB. ஏன்னா 3GB அவங்க லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணி 4GB கூட அவங்க சொல்றது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட்வேரை செக் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால ஊர்ஜியமா சொல்ல முடியும் இது 4 3 ஆனு. இந்த போன் பிளிப்கார்ட்லயுமே இருக்கு, அமேசான்லயுமே இருக்கு. உங்களுக்கு எந்த போன் உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, லைக் அமேசான்ல கார்டு ஆஃபர்ஸ் இருக்கா, இல்ல பிளிப்கார்ட்ல இருக்கா, இல்ல ஆஃப்லைன்ல உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட இந்த போன் கிடைச்சிச்சுன்னா தாராளமா நீங்க எடுக்கலாம். போக்கோ வேற, ரெட்மி தவிர எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையே இல்லை. எந்த ஒரு போன் பிரச்சனை ஆனாலும் நம்ம MI ஷோரூம்ல 2 பேரும் ஒன்னா நுழைஞ்சுதே ஆகணும். அதான் உண்மையான ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ C61 இருக்கட்டும், இந்த ரெட்மி A3 இருக்கட்டும், உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ் பிடிக்குதா, இல்ல கிளாஸ் பாடி பில்ட் பிடிக்குதா, உங்களுக்கு போக்கோ வச்சிருந்தா கெத்தா இருக்குமா, இல்ல ரெட்மி வச்சிருந்தா கெத்தா இருக்குமா? சோ உங்களுக்கு பிளிப்கார்ட்ல வாங்கினா ஈஸி, அதாவது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கா, இல்ல அமேசான்ல வாங்கினா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கா, இல்ல ஆன்லைன்ல வாங்கினாதான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்கா? சோ இது மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணா போதும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டீலோட இந்த மொபைல், 2 மொபைல்ல எந்த மொபைல் எடுத்தாலும் ஒரு நல்ல டீலா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.